வணக்கம் உறவுகளே, இயற்கை சார்ந்த தற்சார்பு வாழ்க்கை முறைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம காண உள்ள காணொலியில் நம்மளுடைய நிலங்களை களக்கட்டிலே உழுது அதை பார்த்திங்கன்னா நல்லா காய வச்சாச்சுங்க ஒரு 2 தினம். இப்போ இது மேலே பார்த்திங்கன்னா நம்ம மக்கிய இயற்கை சார்ந்த உரங்களை நம்ம மேலே போட போகிறோங்க. ஓகேங்களா? அதை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதன் பிறகு இதுமாரி நம்ம மேட்டு பாத்தி பிடிக்க போகிறோங்க. அதை பிடிச்சி அதில் காய்கறி கீரைகளை வைக்கிறேங்க. அதை 1 by 1 நீங்கள் வீடியோவாக பாருங்கள். ப்ளஸ் நீங்களும் உங்கள் இடத்துல காணி இருக்குது அப்படின்னா அதை பயன்படுத்தி இதுமாரி இயற்கை சார்ந்த காய்கறிகளை உங்கள் வீட்டு தேவைக்கு பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு மீதம் போக வெளியே விற்பனை செய்யுங்க. இப்போ வாங்க நம்ம எல்லா வேலையும் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா எருவு நல்லா மக்கிருச்சு. இதை தான் நம்ம எல்லாம் க்ளைன் பண்ண போகிறோங்க. இதுமாரி உரம் அப்படியே உடையணும். இதை போட்டோங்கன்னா நல்ல காய்கறி வருங்க. இதில் மக்கிருச்சு. எல்லாம் இந்த குச்சி வேறு தலை இதுமாரி போட்டது பாருங்கள். எல்லாம் அப்படியே குச்சியெல்லாம் மக்கிருச்சு. ஆனால் பார்த்து பூரா இருக்கும். இதுமாரி குச்சிகள்லாம் அதுமாரி உரங்களை நம்ம கட்டாயம் பயன்படுத்தணும். இயற்கை விவசாயம் ரொம்ப எளிமை என்று பல ஐடி ஊழியர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் இங்கே வேலையை விட்டுட்டு நிலம் வாங்கி இயற்கை விவசாயத்தில் இறங்கிடுவாங்க. ஆனால் இறங்கிய பிறகு தான் தெரியும் இயற்கை விவசாயம் நம்ம நினைத்த மாரி எளிமை கிடையாது, மிக கடிமை என்று. அந்த காலத்தில் இயற்கை விவசாயத்தை நம்ம முன்னோர்கள் எளிமையாக செய்தார்கள் என்றால் அதற்கு காரணம் அவங்களுடைய வெப்பம் மற்றும் மண் வளம் மழை வளம் அனைத்தும் கை கொடுத்துச்சு. ஏன்னா பருவமழை கரெக்டாக பெஞ்சிச்சு. இன்றைக்கி பருவ மாற்றம் ஏற்பட்டு மழை ஓவராக முன்கூட்டி பெய்யுது, இல்லைன்னா பெய்யவே மாட்டுக்குது. அடிக்கிற வெயில் சும்மா வெளுத்து வாங்குது. இதனால் பார்த்திங்கன்னா நமக்கு கால சூழ்நிலைகளே இப்போ கரெக்டாக பருவமழை கை கொடுக்கறதில்ல. முன்னெல்லாம் பருவம் பார்த்து ஒரு சில தானியங்கள், ஒரு சில கீரைகள், ஒரு சில மரங்களை வளர்த்துருவாங்க. அந்த காலத்தில் யாரும் இதுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு இல்லைங்க. இன்றைக்கி தான் நம்ம இணையத்தில் வீடியோ பார்த்துட்டு இயற்கை விவசாயம்னா இப்படி தானா அப்படி தானான்னு சொல்லி நம்ம கற்றுக்குறோங்க. அன்றைக்கெல்லாம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அவங்க தாத்தா பாட்டி அம்மா அப்பா விவசாயம் செய்யறதை பார்த்து தானாக அவங்க மனது கற்றுக்கும். ஓகேங்களா? இப்படி தான் இயற்கை விவசாயத்தை அப்படி அப்படியே ஒவ்வொரு சந்ததியாக கடத்திகிட்டே வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நாம் தான் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நம்மளோட அதை போட்டு மறைந்தது இல்லாமல் நம்ம பிள்ளைகளுக்கு அது என்னன்னு கூடிய ஒரு நினைவு கூட இல்லாத அளவுக்கு நம்ம வளர்த்திட்ருக்குறோங்க. நாம் தான் அழிந்துட்டுங்க. வரக்கூடிய சந்ததி நல்லா ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்ணும், நோய்வாய் இன்றி வாழணும் அப்படின்னா பிள்ளைகளுக்கு இயற்கை விவசாயம்னா என்னங்கிறத முதல்ல கற்றுக் கொடுங்க. ஃபஸ்ட்டு அது சிரமமாக தான் இருக்கும். ஆனால் பழகிட்டங்கன்னா அதுதான் உண்மையிலேயே ஃப்யூச்சரில் எங்களுக்கான ஒரு பக்கபலமாக இருக்குங்கிறத நீங்கள் இதன் மூலியமாக புரிஞ்சிக்க முடியும். அதே போல் இயற்கை விவசாயத்துக்கு முன்னியெல்லாம் மண் வளம் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சுங்க. இன்றைக்கி மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா மாண்டுருச்சுன்னு சொல்லிடலாம். அதாவது மண் மலட்டுத்தன்மையாயிடுச்சு. அந்த அளவுக்கு ஊரியா உரம் கெமிக்கல் பூச்சிக்கொல்லி மருந்து அது இதுன்னு போட்டு மண்ணை மாண்ட வச்சிட்டங்க. உயிர் இல்லை மண்ணுக்கு. அப்போ நம்ம இயற்கை விவசாயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம மண்ணை தேர்ந்தெடுத்து தான் நீங்கள் முதல்ல நண்பர்கள் நிலம் வாங்கணும். அதே போல் அடுத்ததாக நீர் சார்ந்த நீங்கள் வேளாண்மையை முன்னெடுக்கிறீங்க இயற்கை சார்ந்த முறையில் அப்படின்னா அது சார்ந்து நீர் வளங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் நீங்கள் நிலங்கள் வாங்கணும். இல்லை மானாவாரி பயிர் தான் வைக்க போகிறேன், மலைகள் இயற்கை சார்ந்து தான் நான் வாழ போகிறேன் அப்படின்னா நீங்கள் அதுக்கான மண் வள உரம் எல்லாம் மேலே தூவி விட்டாச்சு. இனி நம்ம இதுமாரி பாத்தி பிடிக்க போகிறோங்க. ஓகேங்களா? இவ்வாறு நம்ம பாத்தி பிடிக்கவே மேலே உள்ள உரங்கள் இது அடி உரமாக மாறும். ஓகேங்களா? அடி உரம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதுமாரி இப்போ மேலே தூவி விட்ட இந்த மக்கின உரங்கள் பாத்தி பிடிக்கும் போது அப்படியே பெரட்டி நம்ம செடி வைக்கிறதுக்கு அடி வேருக்கு உள்ளே போயிடும். இந்த உரம்லாம் இந்த மக்கிய இந்த தலத்தாம்பு மாட்டுச்சாண உரம். ஓகேங்களா? அதுதான் ஊட்டச்சத்தை ஃபஸ்ட்டு கொடுக்கும். அதன் பிறகு மேலே அடிமண் மேலே வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது ரொட்டேஷன்ஸாக நம்ம மேலே அதுக்கு தகுந்த மாரி ஒரு குறுகிய காலம் செடிகள் நல்லா ஓரளவுக்கு வந்தொட்டி அதன் பிறகு மறுபடி ஊட்டச்சத்து கொடுத்துக்கலாம். அதெல்லாம் இப்போ 1 by 1 நம்ம ஒவ்வொரு பாட்டாக வரும். நம்ம ஆல்ரெடி இதை ரெடி பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு வெறும் காலி நிலமாக இருந்துச்சு. அதை நம்ம களக்கட்டிலே கொத்தி உழுதுட்டேன். ஏன்னா நம்மகிட்ட பவர் டீலர்ஸ் இல்லை. அதேமாரி இந்த கொஞ்சோட்டுக்கு நம்ம டாக்டரியோ இல்லை மாட்டு ஏறு உழவையோ நம்ம பயன்படுத்த முடியாதனால நான் கையிலையெல்லாம் பண்ணேன். அண்ட் அதே போல் நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் தான், அது உடற்பயிற்சி மாரி. இப்போ நம்ம இதுமாரி பாத்தி பிடிச்சிட்டு உங்களுக்கு அப்படியே வீடியோ நான் கன்டினியூ பண்ணுறேன். அப்படி செடி வைக்கிறது
நீர் விடுறது, நம்ம வந்து மழை நீர் தான் நம்ம சேகரிப்பு பண்ணிகிட்ருக்குங்க. அதை வச்சு நம்ம வந்து தண்ணி விட போகிறோங்க. ஓகேங்களா? நான் வந்து அது வந்து அடுத்த வீடியோவில் வரும். இப்போ வந்து நம்ம பார்த்தி பிடிச்சிடலாம். ஏன்னா மறுபடியும் கோழிகள்லாம் கொஞ்சம் அப்படியே கிளறி விட்டு அதெல்லாம் மிக்சிங் ஆகும். அதன் பிறகு மறுபடியும் கோழி வலை போட்டு தாங்க. ஏன்னா கோழி நாட்டுக்கோழி வளர்த்ததுனால இதை வந்து நம்ம செடி காக்கிறது பெரிய டாஸ்க்கு. அது நம்ம 1 by 1 நம்ம வந்து வீடியோவில் கவர் பண்ணுறேங்க. விவசாய நண்பர்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே இப்போ ஒரு 10 ஏக்கர் வச்சுருக்கிறீங்க, 5 ஏக்கர் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் முழுக்க இயற்கை விவசாயத்துக்குள்ளார வந்துட வேண்டாம். ஓகேங்களா? என்னடா இப்படி சொல்கிறேன்னு நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு இயற்கையில் வந்து அதிகப்படியான நாட்டம் வரணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல ஒரு 10 ஏக்கர் இருக்குதுன்னா ஒரு 5 ஏக்கர் செயற்கை விவசாய முறைகளை எப்பயும் போலவே கையாளுங்க. ஒரு 5 ஏக்கர் இயற்கை விவசாய நிலத்துக்கு நீங்கள் தயார்படுத்துங்க. இப்போ 2க்கும் ஆகக்கூடிய நேர காலங்கள், 2லேயும் வரக்கூடிய மகசூல், 2க்கும் ஆகக்கூடிய செலவுகள், இதெல்லாம் நீங்கள் வந்து கால்குலேட் போட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? அதன் பிறகு வந்து உங்களுக்கே புரிய வரும், இயற்கை விவசாயத்தில் நல்ல சத்தான காய்கறியாகவும் இயற்கை விவசாயத்துலேயும் அதிகப்படியான உற்பத்தியை வந்து நம்ம உருவாக்க முடியும், அதன் மூலியமாகவும் நம்மளுடைய வருமானத்தை அதிகப்படியாக ஈட்ட முடியுங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். எதற்காக இப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு இயற்கை விவசாயம் செய்யலான்னு சொல்லி ஆர்வத்தோடு நீங்கள் இறங்கும் பொழுது உங்கள் குடும்ப உறுப்பினர்களே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கை கொடுக்க மாட்டாங்க. என்னடா இவன் நல்லா சம்பாதிச்சு கை நிறையா இருக்கும்போது அதை விட்டுட்டு வந்துங்க சேத்துலேயும் காட்டுலேயும் உளுந்துட்டுருக்கிறான் அப்படிங்கிற மாரி சொந்தம் பந்தம் அக்கம் பக்கம் எல்லாமே வந்து கிண்டலு கேலி பண்ணுவாங்க. ஏன்னா படிக்காமல் இருந்த ஒரு விவசாயம் பார்க்குறதுங்கிறது தான் வந்து வாழ்வியலில் வந்து அப்படியே இருந்துச்சு. விவசாயி யார் படிக்கிறா, விவசாயியை தான் பார்த்துட்ருக்கணும், அப்படியே தான் சாகணுங்கிற ஒரு காலகட்டத்தை வந்து விவசாயியுடைய மகன்கள் வந்து உடைத்தாங்கன்னு சொல்லலாம். அதுக்கு உறுதுணையாக வந்து ஒரு விவசாயி வந்து எங்கள் பிள்ளைங்களை வந்து நல்லாவே படிக்க வச்சாங்க. ஆனால் பிள்ளைங்க படித்தாங்க, ஃபாரின் போனாங்க. பிள்ளைங்க வந்து இன்றைக்கி அப்பமாவை பார்க்கறதில்ல. எல்லாத்தையும் நம்ம அப்படி சொல்லிட முடியாது, ஒரு சிலர் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதை தாண்டி இன்றைக்கி படித்தவங்க எவ்வளோ பேர் எத்தனை நாடுகள் போய் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் அவங்க இயற்கையில் வந்து வாழ்ந்த அந்த நினைவுகள் மற்றும் அவங்களுடைய பெற்றோர் உறவுகள் நண்பர்களை பிரிந்து வாழக்கூடிய அந்த நிலைகளை எண்ணும் பொழுது என்னடா வாழ்க்கை, பணம் இருந்து என்னடா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறாங்கன்னு ஒரு ஏக்கம் அவங்கள மனதில் இருக்கும். அதனால தான் வந்து மறுபடியும் வேலைகள்லாம் விட்டுட்டு அவங்க உறவுகளை தேடி, அவங்க கிராமத்தை தேடி, இயற்கை விவசாயத்தை நாடி அப்படியே மறுபடியும் பின்னோக்கி வராங்க. அவங்க படித்ததுக்கும் பார்க்கக்கூடிய வேலைக்கும் உண்மையிலே வந்து எந்த ஒரு சம்மந்தமும் இருக்காது. ஆனால் இன்றைக்கி உண்மையிலே சொல்லப்போனால் இயற்கை விவசாயத்தை அதிகப்படியாக இப்போ வந்து ஆர்வமாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறீங்க படித்த இளைஞர்கள் தான். குறிப்பாக ஐடி ஃபீல்டில் இருக்கிறீங்க, வெளிநாடுகளில் தொழில் பார்க்கக்கூடிய நபர்கள், அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி விவசாய நிலங்கள் வாங்கி நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்க்கையை நம்ம வாழணும், போதும் நம்ம வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டுங்க. ஏன்னா ஒரு வேலை டார்கெட் அப்படி போகுங்க. விவசாயி முடிஞ்சால் செய்வோம், முடியலையா போய் ஆலமாத்துக்கடியில் படுத்து நல்லா உறங்குவான். அதேமாரி பல டைம் நஷ்டங்கள் வரும், மறுபடியும் லாபங்கள் வரும். அது எல்லாமே தாங்கி வளர்ந்ததுனால எதையும் தாங்கும் இதயமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம சம்பாதிச்சு காசு வந்துக்கிட்டே இருக்க, திடீர்னு ஒரு கஷ்டங்கள், திடீர்னு ஒரு வேலை இழப்பு ஏற்படுது அப்படின்னா அந்த பொருளாதாரத்தை எங்களால் கட்டமைக்க முடியல. அது இல்லாமல் படித்தவர்களுக்கு ஒரு வேலை, படிக்காதவர்களுக்கு பல வேலைன்னு அந்த காலத்திலே பழமொழி சொல்லுவாங்க. இன்றைக்கி ஒரு விவசாயி வந்து தான் நிலத்தில் உழுத விவசாயம் பார்க்குறான், விவசாயம் வந்து லாஸ் ஆகிடுச்சுன்னா டக்குன்னு வருமானம் வேணும்னா அடுத்த காட்டுக்கு போய் வேலை செய்ய ஆரம்பிப்பான். இல்லைன்னா கிடைச்ச வேலைக்கு போக முடியும், ஒரு கொத்தனார் வேலைக்கு போக முடியும், மண்ணல்ல வேலைக்கு போக முடியும், மணல் வேலைக்கு போக முடியும். எந்த வேலைக்கு வேணும்னா அவனுடைய உடல்நிலை வந்து நல்லாவே வந்து தயாராக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு மம்முட்டி பிடிச்சி ஏறு பிடிச்சி உழுது கல் மாரி வச்சுருப்பாங்க உடம்பை. நம்ம ஏசிலேயே உட்காந்துட்டு ஆடாமல் அசராமல் வேர்க்காமல் அப்படியே நோவாமல் நம்ம வந்து வேலை செஞ்சுட்டு திடீர்னு வந்து வேலை பறி போய் ஒரு இயற்கை விவசாயமே நீங்கள் செய்யணும்னு வந்தால் கூட உங்கள் உடம்பு வந்து அந்தளவுக்கு ஒத்துக்காது. பழகின பின்னாடி தான் உங்களுக்கான அந்த பக்குவமும் வரும். அது மன ரீதியாகட்டும் உடல் ரீதியாகட்டும். ஏன்னா விவசாயங்கிறது சாதாரணப்பட்ட விஷயம் இல்லைங்க. நீங்கள் ஒரு நாள் ஒரு மணி நேரம் செஞ்சு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள்லாம் நெத்தம் கட்டிக்கும் உடம்பெல்லாம். ஓகேங்களா? செஞ்ச தினம் செய்யணும். உடற்பயிற்சி எப்படி வந்து விடாமல் மேற்கொள்கிறீங்களோ அதுமாரி தினம் விவசாயத்திலே நீங்கள் ஈடுபட்டுகிட்டே இருக்கிறதா உங்களுடைய மனசு உடலும் வந்து ஒரு நிலையாகும். நீங்கள் எடுத்தோடனே ஐடி ஃபீல்டில் விட்டுட்டு வந்தோடனே நம்ம வந்து இதில் அள்ளிடலாம், இயற்கை சார்ந்த வாழ்வில் வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைக்க முடியாதுங்க. முதல்ல இயற்கையோடு ஒன்றிணைஞ்சு பழக ஆரம்பிங்க. ஓகேங்களா? உங்களுக்கு அது பிடிச்சி செய்யணும். எந்த தொழிலும் பிடிக்காமல் செஞ்சால் வந்து அதில் வந்து நம்ம வந்து நிலப்பட நிற்க முடியாது. அது விவசாயத்துக்கும் பொருந்தும். விவசாயங்கிறது ஒரு கலை, அது ஒரு அழகு, அது ஒரு ஆரோக்கியம் சார்ந்த வாழ்க்கை முறை. அதை வந்து நீங்கள் கட்டாயம் பேணி காக்கணும். ஓகேங்களா? அதேமாரி இப்போ நம்ம பண்ண விவசாயம் பாருங்கள், அதேமாரி தான் ஆடு, கோழி, பறவை
பல விலங்குகளுடைய பிரச்சனைகளை மேற்கொள்ளணும். அதன் பிறகு தான் வெற்றி காண முடியுங்கிறத புரிந்து கொள்ளுங்கள்.